ஜெயித்திடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி. அவர் வல்லவர், கரங்களை உற்சாகமாய் தட்டி தெய்வம் வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுங்க, வல்லவர் நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி சொல்லுவோம். நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி. எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்த முன்னே செல்கிறார். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் இயேசு நம் முன்னே செல்கிறார். கலங்காதீங்க, ஆகவே நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடி இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நாம் பாடி என்றும் பாடி. நன்றி சொல்லுங்க, அந்த நன்றியை சொல்லுங்கப்பா. உங்களுக்கு அவர் செய்திருக்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. மாறி 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 எத்தனை நன்மைகளை செய்தாரே. நாங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம். எங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். எங்களை வாழ்க்கை ஆசீர்வதித்த தெய்வம், எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், எங்களுக்கு சமாதானத்தை தந்த தேவனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி செலுத்தி உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிற ஒரு பரிசுத்தமுள்ள தேவன். அந்த மகா உன்னதமான தெய்வத்தை நோக்கி நன்றி அப்பா, எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீங்களே, எங்களை பாதுகாக்கிறீங்களே, எங்களுக்கு ஜீவனை தந்தீங்களே, எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினீங்களே, எங்களுடைய சாத்தானுடைய எல்லா கட்டுக்களையும் விலக்கினீங்களே, அனுதினமும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீங்களே. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்பா. எங்க ராஜாவுக்கு நன்றி, எங்க தெய்வத்துக்கு நன்றி, எங்க பரிசுத்தருக்கு நன்றி, எங்கள் பரலோக பிதாவுக்கு நன்றி, எங்கள் மகிமைக்குரியவருக்கு நன்றி, எங்களை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சொல்லுங்க 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 சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இயேசுவே உங்களுக்கு நன்றி, இயேசுவே உங்களுக்கு நன்றி. சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்களே, சிலுவைக்கு எங்களுக்காக காயப்பட்டீங்களே, சிலுவையில் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்க அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே, நாங்க காயப்படக்கூடாது என்பதற்காக நீங்க காயப்பட்டீங்களே, எல்லா வேதனைகளையும் சுமந்து கொண்டீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீங்க பரிசுத்தம் உள்ளவர் அப்பா, நீங்க பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தம் உள்ளவர் ஐயா, நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜா.
நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுவோம், நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுவோம், பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மகிமைக்குரிய தெய்வம். இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் கிருபை, அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி கன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரன், எல்லா புகழும் உமக்குத்தானே. ஆகவே நீங்க பரிசுத்தமுள்ள தெய்வம். சொல்லுங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, நீங்க பரிசுத்தர். உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இன்னும் ஒரு முறை பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதங்களே. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் ஏற்றிய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் ஏற்றிய சிருஷ்டிகரே. அவர் பரிசுத்தர். உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க சபையாரே, உங்கள் சத்தத்தை உயர்த்தி அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். சொல்லுவோம், பரிசுத்தம் உள்ளவரே. ஆமென். ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால், பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டே தேவரே. உலகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உம்மோடு வாழ என்னை உமக்காய் தேர்ந்தெடுத்தேன். ஆகவே பரிசுத்தம் உள்ளவரே, கரங்களை தட்டி கரங்களை தட்டி, அவர் பரிசுத்த தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம். இந்த ஆலயத்துக்கு அவ்வளவாய் மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர். ராஜாவை உயர்த்துகிறோம், தெய்வத்தை உயர்த்துகிறோம், இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் மகத்துவமானவரை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்களை தட்டி அந்த மகிமைக்குரிய தெய்வம், அந்த மகிமைக்குரிய தெய்வம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் மகா உன்னதமான பரிசுத்தர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். ராஜாவை உயர்த்துகிறோம், எங்கள் தெய்வத்தை உயர்த்துகிறோம். நன்றி சொல்லுங்க, நன்றி 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 சொல்லுங்கப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு நன்றி, ராஜா உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி ஆவியானவரே. ஓ உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பாபா 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 லாடா ராஜா லாடா கபாரி. ஓ மகிமைக்குரியவருக்கு நன்றி, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, உங்களுக்கு தான் ஆராதனை. எந்த மனுஷருக்கும் அல்ல, இயேசுவுக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. எல்லாரும் சபையார் சொல்லுங்க, சபையார் சொல்லுங்க. அப்பாவுக்கு ஆராதனை, அப்பாவுக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எப்பயுமே வீட்டில் பிள்ளைகள் அம்மாமாருடைய இருதயத்தில் லேசாக இடத்தை பிடித்து விடுவாங்க. Si vous voyez, les enfants, ils ont une grande place dans les cœurs des mamans. இல்லையா? அம்மாமார் ஏனென்று அம்மாமார் அவ்வளவா அவங்களை நேசிக்கிறதுனால என்னத்தான் பண்ணினாலும் அம்மாமார்
அவங்களுக்கு தெரியும் என்ன செய்திருவாங்க, மூடி மறைச்சு எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடுவாங்க. Les enfants savent que quoi qu'ils fassent, les mamans vont les couvrir. ஆனா தேவன் அப்பாவா இருக்கிறவர், Mais notre Père, il est très exigeant. avec Madame Marie, எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பிள்ளைகள், அம்மா அபி சொல்லுவாங்க, அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்னு. à la maison, ma fille, elle m'appelle, elle me dit j'ai passé cet examen. ஓகே, அப்பாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, அப்பாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். Moi je lui dis remercie Dieu et appelle ton papa pour lui dire. அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்க சொல்லுங்க, ஏனெண்டா அப்பாட்ட சொன்னா என்ன கிரேட்ல நீ பாஸ் பண்ணியிருக்கிறா. Elle me dit maman, est-ce que toi tu peux le dire, parce que si moi je le dis, il va demander combien est-ce que tu as eu. ஏல பாஸ் பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஏ ஸ்டார் எங்கேன்னு கேட்பார். Si j'ai eu seulement A, il va me demander où est le A+. அப்பா எப்பயுமே என்னத்தை எதிர்பார்க்கிறார்? Qu'est-ce que le père s'attend? ஒரு முழுமையான ஹல்லேலூயா ஒரு பிள்ளையாக தன்னுடைய இருதயத்தை, அந்த பிள்ளை தான் தன்னுடைய இருதயத்தை பிடிக்க முடியும் என்று சொல்லி எஸ்தர் அறிந்திருந்தார் 5 பிள்ளைகளுக்குள்ளேயும். Le père s'attend à ce que la fille fasse les choses, excelle dans ce qu'elle fasse. பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு எஸ்தர் போயிருந்தா. Ma fille est allée à un entretien. அந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஓகே நீ எல்எல்பி லோ படித்து டிகிரி எடுத்துருக்கிறா, ஓகே உன்னுடைய மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. Dans cet entretien, ils ont demandé quelles sont tes motivations. ஒரு ஒர்க்குக்கு மோட்டிவேஷன், அந்த வேலைக்கு போயிருக்கிறான், உன்னுடைய படிப்பினுடைய மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த லோ டிகிரி எத்தனையோ படிப்பு இருக்கு இல்லையா. À cet entretien, ils ont demandé pourquoi est-ce que tu as fait du droit. அவ சொன்னா, நான் என்னுடைய அப்பாவுக்கு அது பிரியமா இருந்தது, அப்பா சொன்னா நான் படிச்சேன்டா. Parce que elle a répondu, c'est parce que mon père m'a dit de le faire. அவளை அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, சுத்தி இருந்தவங்க எல்லாருமே டிரெக்டர்ஸ், அவங்க சொன்னாங்க, ஒரு நாளும் இந்த ஆன்சரை எந்த என்ட்ரிப்ரீஸிலும் நீ கொடுக்க கூடாது இன்டர்வியூல. Et ceux qui étaient autour, ils ont dit jamais tu dois répondre ça en entretien. பாருங்க, ஏன்னு சொன்னா அப்பாவுக்கு எது பிரியமோ அதை தான் படிச்சு முடிக்க வேணும் என்று கஷ்டப்பட்டு அந்த டிகிரியை படிச்சு முடிச்சாங்க. Parce que elle voulait faire plaisir à son père et a eu ce diplôme. ஏன் அப்பாவுடைய இருதயத்தில் என்ன செய்ய வேணும், ஒரு இடத்தை இதன் மூலமா பிடிக்க வேணும். Pour avoir une place dans le cœur de son papa. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்க எங்களுடைய தகப்பனாய் இருக்கிற தேவன், அவர் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் என்று சொல்லி கொண்டு வாழுகிற வாழ்க்கையை அவர் என்ன செய்ய மாட்டார், அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன்? அவர் தகப்பன். Notre père n'acceptera pas qu'on ait une vie tiède. அவர் எப்படி இருக்கிறார், அவர் சரியா எக்ஸிஜன் கமோதி தமிழில் எப்படி சொல்றது, எக்ஸிஜன் ஆயிருப்பார், கடுமையா இல்ல, எக்ஸிஜன் இதுதான் இப்படித்தான் ஹல்லேலூயா அப்படி என்று சொல்லி அவர் இருக்கிற தேவன். அவர் எத்தனை பேருக்கு தெரியும்? Parce que notre père est exigeant. என்னென்னா நிக்சன் சொன்னது போல பிரெஞ்சில் அவர் அழகாக ஒரு வார்த்தை கொடுத்தார். என்னன்னு சொன்னா, அந்த கனியிலே, ஆவியின் கனியிலே ஈச்சை அடக்கம் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது தான் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் லேசியாக இருக்கிறோம். எதுக்குமே எங்களுக்கு ஆசை இல்லை. Comme Nixon l'a dit, il y a beaucoup d'entre nous, nous sommes feignants. Voilà, எதுக்குமே ஆசை இல்லை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். Parce qu'on se dit que Dieu va s'occuper de tout. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் அல்ல. இப்ப இருந்தா கமெண்ட் பண்ணினா சாப்பாடு 1/2 மணி நேரத்துல வீட்டுல வந்து பெல் அடிப்பாங்க, போனிலேயே ஹல்லேலூயா ஆர்டர் பண்ணிடுவோம். Parce que de nos jours on a tout ce qu'il faut en instantané. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும். ஆனாலும் தேவ பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கு, ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வாழ வேண்டிய விதம், ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆராதனையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவனாய் இருக்கிற எங்களுடைய தகப்பன் அவர் சொல்லி இருக்கிறார். Notre Dieu qui est notre Père nous a donné les versets pour savoir comment est-ce qu'on doit louer. ஹல்லேலூயா. ஓகே, அப்படியே போகலாம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கு தேவனை, மனுஷரை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. Mais on peut pas tromper Dieu. ஜோவானிலே எடுத்துக்கொள்ளுவோம் 4ஆம் அதிகாரம். ஏனென்று சொன்னால் தேவாதி தேவன் எங்களோடு வாசம் பண்ணுகிறவர், எப்பொழுதும் எங்களோடு வாழ விரும்புகிறவர். ஹல்லேலூயா. Notre Dieu aimerait vivre avec nous.
C'est quelqu'un qui va habiter avec nous. Quelqu'un qui habite avec. யோவான் 4:23 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய தேவன் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு. ஹல்லேலூயா. என்னவா? என்ன செய்கிறவர் அல்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர் அல்ல. பிதா என்னை விரும்புகிறாரா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் விரும்புகிறார். அவர்களை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். Notre Dieu cherche des personnes qui le louent en esprit et en vérité. ஆனபடினால் தான் தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நாங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு எப்படி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் Comment est-ce qu'on le loue de tous nos cœurs, de vérité et en esprit? அவரை நேசிக்கிறோம் என்று சொல்ல, அன்பு கூறுவோம் என்றெல்லாம் பாடுகிறோம். L'on chante qu'on l'aime. ஆனா அவருடைய இருதயத்தை, அல்லேலூயா, எத்தனை பேர் நாங்க பிரியப்படுத்துற பிள்ளைகளாக இருந்து அல்லேலூயா அவருக்கு விரும்புகிற ஆராதனை, அதைத்தான் தேவன் விரும்புகிறாராம். ஆவியோடு முழு இருதயத்தோடு கூட. Mais combien d'entre nous louons comme Dieu le souhaite? முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட, முழு சிந்தையோடு கூட 100% தன்னை கொடுக்கிற தேவ பிள்ளையை அல்லேலூயா தேவன் விரும்புகிறாராம். Dieu aime un enfant qui le loue de toute sa force, de son cœur et son âme. ஒரு மணவாட்டி எப்படி தன்னுடைய மணவாளன் எப்படி தன்னுடைய மணவாட்டி தன்னுடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று அல்லேலூயா அவன் எதிர்பார்க்கிறானோ, அவன் விரும்பேன் அந்த மணவாட்டியோடு கூட தான் அவனுடைய லைஃப் ஃபுல்லா வாழ போறாங்க. De la même façon qu'un époux souhaite que sa femme soit de telle façon, il faut que son cœur il aime, bien aimé. என்ன உன்னத பாட்டுல நாங்க பார்க்கிறோம், என்னவா? எனக்கு பிரியமானவர், என்னுடைய நேசர், ஹல்லேலூயா, அப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அனுப்படியா தேவ பிள்ளைகளே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? அவரை ஆவியோடும் உண்மை, இதுதான் பிதா. நாங்கள் அப்படி ஆராதித்தோம், இப்படி ஆராதித்தோம். எங்களுடைய மியூசிக் குரூப், அருமையான மியூசிக் குரூப் இருக்கிறாங்க, அருமையான கொயர் இருக்கிறாங்க, அருமையான தேவ பிள்ளைகள் அல்லேலூயா உடுத்தி வந்திருக்கிறோம். தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஆராதனை எதுவாம்? எல்லாம் இருக்கலாம், அல்லேலூயா, எல்லாம் இருக்கணும். ஆனாலும் கூட என்னுடைய இருதயம் அல்லேலூயா தேவனை எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தேவன் பார்த்து கொண்டேன். அவர் தகப்பனானவர். Quoi qu'on fasse, qu'on a des bons musiciens, des bons choristes, mais Dieu regarde notre cœur. Comment est-ce qu'on le loue? ஆமென். ஆனப்படியாத்தான் நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, அவரை ஆராதிக்க முடியாது. இங்கே இருப்போம், ஆனால் எங்களுடைய ஆத்துமாவெல்லாம் கிச்சனில் இருக்கும். Peut-être qu'aujourd'hui on est assis ici, notre âme est dans la cuisine. ஹல்லேலூயா. இங்கே இருப்போம், ஆனால் எங்களுடைய ஆத்துமா எங்கே இருக்கு? ஸ்ரீலங்காவில் நிற்கும். On est ici, mais on pense à autre chose. ஹல்லேலூயா. இல்ல, தேவன் அவருடைய ஹல்லேலூயா பிள்ளைகள் அவரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை பிதா விரும்புகிறாராம். Dieu veut qu'on le loue அவரை en vérité. நேசிக்கிற பிள்ளைகள் Les enfants qui l'aiment. எப்படி அவரை நேசிப்பது? Comment est-ce qu'on l'aime? வசனம் சொல்லுது ரோமர் 5:5. அவருடைய நாமத்தை எங்க நாங்க பிரஸ்தாவப்படுத்துகிறோமோ அங்க தேவாதி தேவன், ராஜாதி ராஜா அவர் வந்து இறங்குகிறவர். அவர் உண்மை தெய்வம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும். Il faut que l'amour de Dieu soit versé dans nos cœurs. அதற்கு எங்களுக்கு யார் அவசியமாய் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். Et pour ça on a besoin du Saint-Esprit. எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கலாம், எதுவும் என்ன செய்யாது தேவனுடைய அன்பை எங்களுடைய இருதயத்திலே ஊற்ற முடியாது. Quoi qu'on ait pu avoir, rien peut ramener l'amour de Dieu dans notre cœur. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களை தேவனோடு கூட ஹல்லேலூயா அவருடைய அன்பினாலே எப்பொழுது நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவரை உண்மையாய் ஆராதிக்கும்படியாக, உண்மையாய்
உண்மையாய் தேவனோடு நடப்பதற்கு, உண்மையாய் தேவனோடு வாழ்வதற்கு, தேவனுடைய இருதயத்திலே ஒரு இடத்தை பிடிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். Si on veut avoir une place dans le cœur du Père, il faut que notre cœur soit rempli d'amour. தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார், இவன் எப்படிப்பட்டவன்? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன். ஏன்? அவரை சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர். அவருடைய இருதயம் எதை விரும்புகிறதோ அதன்படி அவர் செய்கிறவராக வாழுகிறவராக இருந்தார். David était une personne qui faisait la volonté de Dieu. அவர் தன்னுடைய இருதயத்தில் ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார். Il faisait attention à son cœur. ஏன்? தேவனுடைய இருதயத்திலே அவருக்கு ஒரு இடம் உண்டு. Parce qu'il avait une place dans le cœur de Dieu. ஆமென். ஆனப்படியாத்தான் சங்கீதம் 139ல அவர் இப்படியாக சொல்லுகிற 23ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 139. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஹல்லேலூயா, நான் உம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிற அந்த நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பிளேஸ், ஆமென், அந்த ஆண்டவருடைய இருதயத்திலே எத்தனை பேர் நாங்கள் இப்படியாக இடத்தை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம்? Combien d'entre nous avons une place dans le cœur du Seigneur? எல்லாரும் தேவனை நேசிக்கிறார். On aime tous Dieu. ஆனாலும் சீஷர்கள்ல கூட ஆண்டவர், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட சீஷர், எல்லா விதமான கேரக்டரிலும் சீஷர்கள் இருந்தாங்க. Il avait des disciples avec toutes sortes de personnalités. ஆண்டவர் சிலுவையிலே மரிக்க போறேன்னு சொன்னோன்னு நாங்களும் என்ன செய்ய, எல்லாரும் போனாலும் நானும் உம்மோடு மரிப்பேன் எல்லாம் வாக்கு கொடுத்தவங்க கடைசியில மறுதளிச்சாங்க. அப்படிப்பட்ட அல்லேலூயா சீஷர்கள், ஒவ்வொரு விதமான சீஷர்கள் இருந்தாங்க தேவனோடு கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. Il y avait de plusieurs sortes de disciples avec lui qui lui ont même dit on va mourir avec toi, mais qui ont fini par le trahir. அல்லேலூயா. ஆனா ஜோவானை குறித்து ஆமென் வேதம் சொல்லும் பொழுது பிரியமானவன் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்க Mais முடியும். en parlant de Jean, la parole dit celui qui plaît à Dieu. வாசிங்க ஜோவானிலே 13ஆம் அதிகாரத்துல எத்தனை சீஷர்கள் இருந்தாலும் அங்கே ஒரு சீஷனை குறித்து எழுதும் பொழுது ஆண்டவர் என்ன எழுதுறார்? பிரியமானவன். அல்லேலூயா. யாருக்கு? தேவனுக்கு பிரியமானவன். Celui qui அல்லேலூயா. plaît à Dieu. வாசிங்க 13ஆம் அதிகாரம் ஜோவான் 20. நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிங்க தொடர்ந்து. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாய் சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு அன்பான ஒருவன். எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள், இன்னும் அதிகமாக சீஷர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது என்னவா? யாரோ ஒருவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ஸ்பெஷலாய் இருந்தார். La parole dit qu'il y avait un disciple qui était spécial. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? Comment est-ce qu'il était? இயேசுவுக்கு அன்பானவர், பிரியமானவர், இயேசு அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. C'était le bien-aimé de Jésus. நாங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், ஆமென், சபையில இருக்கிறோம் என்னெல்லாம் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எத்தனை பேர் தேவனுடைய இருதயத்திலே இப்படியாய் பேர் பெற்றிருக்கிறோம்? On peut dire que nous on est des enfants de Dieu. ஆராய்ந்து பார்ப்போம். On a été baptisés, mais combien d'entre vous avez une place dans le cœur du Seigneur? வாசிங்க தொடர்ந்து. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி
சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். பாருங்க, சீமோன் சொல்லுறார். ஆமென். ஏன் தெரியும், எப்பயுமே இயேசுவோடு மார்பில சாய்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. சாய்ந்திருக்கிற அந்த ஆமென் சீஷனிடத்திலே அது ஜோவானாத்தான் இருக்கும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுறாங்க. அது மட்டுமில்ல, அவருடைய அங்கே பேர் கொடுக்கப்படாதனாலே அது அவர் எழுதினவர் அவரே தான் என்று சொல்லி எழுதும் பொழுது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய பேர்களை ஒரு பவுலை பார்க்கும்போது கூட அவர் கொடுக்க இல்லாத போல. ஆமென். இந்த சீஷன் தேவனுக்கு அன்பாய் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு நெருக்கமாண்டவரோடு இருந்தது. Comme il aimait beaucoup Dieu, il était très proche de Jésus. ஆண்டவர் அவரை நேசிச்சார். Dieu l'aimait. அதனால பேதுரு சொல்றா, இங்க ஒரு குழப்பம், யார் காட்டி கொடுக்க போறாங்க? C'est pour ça Pierre se disait qui va le trahir. ஆமென். அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், அவ்வளவு நேசமாண்டவர்கள பாருங்க, குழப்பமா இருக்கு. Ils comprenaient pas parce qu'ils aimaient tous beaucoup Dieu. அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. அப்ப அவங்க எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. Ils étaient troublés. Imaginez-vous à quel point il aimait Dieu. அவங்க ஆண்டவரோட தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனாலும் ஒரு சீஷனுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட ஸ்பெஷலாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவினாலே நேசிக்கப்படுகிற ஒரு சீஷன். Mais il y en a un qui était spécial. பேதுரு சொல்றா, சைனை காட்டி நீ கேளு. ஹல்லேலூயா. அங்க சொல்லுவாங்க, பிள்ளைகளும் அப்படித்தான் செய்வாங்கன்னு. அப்பாட்ட போய் ஒன்றுமே நேரா சொல்ல மாட்டாங்க, அம்மா நீங்க சொல்லுங்க. Pierre faisait signe pour qu'on lui demande qui était ce disciple. தொடர்ந்து அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். ஆமென். பாருங்க, குழப்பமா இருந்தது. அந்த ஆண்டவருக்கு பிரியமானவன் கேட்கும் வரையிலும் ஆண்டவர் யார் என்று சொல்லவே இல்லை, எந்த சைனுமே கொடுக்கல. ஆனா பிரியமானவன் கேட்ட உடனே, அவருக்கு பிரியமானவன் கேட்ட உடனே அங்க ஆண்டவர் பதிலை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Dieu ne répondait pas aux autres, mais quand son bien-aimé lui a posé la question, il a donné une réponse. Il a tout de suite répondu. நாங்கள் அவருடைய இருதயத்திலே இடத்தை பிடிப்போமானால், Il faut qu'on ait une place dans son cœur. நாங்கள் ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுதே பதிலை தேவன் கொண்டு வருவார். En priant, on aura les réponses qu'il nous faut. ஆன்சர் உடனடியாக தேவன் கொடுப்பார். ஏன்? On aura tout de suite une réponse. ஓ, இந்த மகனா என்னுடைய இருதயத்துக்கு பிடித்தவன் அல்லவோ, என்னுடைய ஆத்துமாவுக்கு பிடித்தவன் என்று சொல்லி நான் அவனை விரும்புகிறவனா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். Parce que Dieu se dira, ça c'est mon enfant, mon bien-aimé, il donnera tout de suite une réponse. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆமென் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அவர் இறங்குற வேளையிலே பிதாவானவர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. என்ன சாட்சி கொடுக்கிறார்? வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, மத்தியுல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்திய 3:17. எல்லாரும் வாசி. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. இவரே நேசகுமாரன், இவரிலே பிரியமா இருக்கிறேன். ஏன்? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை எப்பொழுதுமே செய்கிறவராயிருந்தார். La voix disait que c'était mon fils bien-aimé parce que Jésus-Christ faisait tout ce que le Père voulait. ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடையவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தெய்வமாக இருந்தார். Parce que c'était un Dieu qui priait pour les siens. யோவான் 17 நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே பிதாவினிடத்திலே கேட்கும் பொழுது எங்களை குறித்து அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். Dans Jean 17, quand il prie, அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. il faisait la volonté de Dieu. நாங்க பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 17ஆம் அதிகாரத்துல தேவனுடைய இருதயத்திலே நாங்க ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். தம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி அவர் எப்படி? அல்லேலூயா. தேவனுடைய முதலாவது கட்டளை அல்லேலூயா, தேவனை
நேசி. இரண்டாவது அதுக்கு ஒப்பான கட்டளை என்று சொல்லப்படு. கட்டளை என்ன? உன்னுடைய சொல்லுங்களேன். பிறரை என்னவா? உன்னை நேசிக்கிறது போல. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவனை நேசிப்போம், மற்றவர்களை நேசிக்க மாட்டோம். De nos jours, on aime Dieu, mais on n'aime pas notre prochain. ஹல்லேலூயா. கடைசி மட்டும் ஹல்லேலூயா நாங்க இந்த சபையில தான் இருப்போம் என்றுவாங்க. ஆனா ஹல்லேலூயா சின்ன பிரச்சனை வந்தா ஹல்லேலூயா ஆக்களை காண கிடைக்காது. Certains diront jusqu'à la fin je serai dans cette église, mais dès qu'il y a un petit problème, on les revoit plus. ஜோவானை பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசி வரையிலும் ஆமென் கல்வாரி கொல்கதா மலையிலே சிலுவை அண்டையில் ஆமென் இயேசு பார்த்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு பேசக்கூடிய அருகாமையில் இருந்தாம். இதோ உன் தாய். ஹல்லேலூயா. இதோ உன் தாயினை ஜோவான் கொல்கதா மட்டும் போயிருந்தார். Jean était là jusqu'à la fin, il était même sur la montagne. ஆமென். ஆண்டவர் இப்படியாக ஜெபிக்கிறார் தன்னுடையவர்களை தன்னை போல. ஹல்லேலூயா. நாங்கள் ஹல்லேலூயா நானும் அதே பிதாவே எப்படி ஒன்றாய் இருந்தோம் இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆமென். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் சொல்ல இவர்களை நீங்க காத்துக் கொள்ளுங்க. Dieu a dit il y a des problèmes, des obstacles dans le monde, mais il faut les protéger. 15 வாசிங்க சிஸ்டர். வசனம் 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படியாக எங்களுடைய சகோதரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Combien d'entre nous prions pour nos frères? ஆனா நாங்க நினைக்கிறோம் நாங்க ஒரு இடத்தை அங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம், நித்திய காலம் அவரோட நாங்க வாழ போறோம். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் இட்ஸ் ஓகே என்று அவர் ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். On se dit peut-être que Dieu va tout accepter de ce qu'on fait. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் ஆமென் அவர் ஒழுங்குள்ளவர், உண்மையுள்ளவர். Mais notre Dieu est exigeant. ஆமென். தேவன் சொல்றார், இங்க நாங்க பார்க்கிறோம் அவர் ஜெபிக்கிறார். 18 வாசிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் என்ன செய்கிறேன்? அவர்களை உலகத்தில் அனுப்பி. இன்னைக்கு உலகத்துல அவரை போல அனுப்பப்பட்டிருக்கிறோம்னு எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறார்? Combien d'entre vous savez qu'on a été envoyés comme lui dans ce monde? அங்க சிங்காசனத்துல பிதாவின் வலது பக்கத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Il y a Jésus-Christ à gauche du Père. நாங்க எங்க இருக்க போறோம்? Où est-ce qu'on sera? நாங்க எந்த இடத்தை தேவனுடைய இருதயத்திலே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? Quelle place est-ce que nous avons dans le cœur du Seigneur? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற சகோதரர்களை ஆமென் நாங்க விசாரிக்கிறவர்களாக மாற வேண்டும். Il faut qu'on soit des personnes qui prennent soin, consolent notre voisin. பாஸ்டரோட இந்த நாட்களில் நிற்கும் போது நான் அவரை கவனித்து கொண்டே இருந்தேன். எப்பொழுதுமே உங்களை குறிச்சே அவர் சிந்தித்து கொண்டிருப்பார். அந்த பிரதரை காணலையே, இந்த சிஸ்டரை காணலையே, விசாரிச்சிங்களா, ஃபோன் பண்ணினீங்களா? இதே தான் அவருடைய வேலையா இருந்தது. Dernièrement, j'étais avec Pasteur et il était souvent en train de demander où était cette personne et telle personne, prendre de ses nouvelles. அவன் ஏன் யாரையும் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. Parce qu'on doit pas perdre d'âme. இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அப்படித்தான் இருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பெயர் பெற்றவர் அப்படித்தான் இருந்தார். Parce que le fils bien-aimé était comme ça. மற்றவங்களுக்காக ஜெபித்தார். மற்றவங்களுடைய ஹல்லேலூயா வாழ்க்கைக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா பாதுகாப்புக்காக ஜெபித்தார். ஆமென். Il priait pour la vie des autres, pour la protection des autres. வசனம் சொல்ற எசேக்கியாவில் 22ல 30ஆம் வசனத்தை வாசி. 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தேவன் விரும்புகிற மனுஷர்களாக நாங்கள் மாறும் பொழுது அவருடைய இருதயத்திலே நாங்கள் இடத்தை பிடிக்க முடியும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்.
ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஏன்? ஜனங்கள் மீது அழிவு வருகிறது. ஆமென். ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டாங்க. ஆண்டவர் பார்க்கிறார் அந்த ஜனங்களுக்குள்ளாக யாராவது ஒருவன். Dieu cherchait parmi le peuple, il n'y avait qu'une seule personne. இன்றைக்கு பிரச்சனை என்றா அந்த பிரச்சனைய அல்லேலூயா ஊதி 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 ஒரு பலூன் மாதிரி அது வெடிக்கு மட்டும் என்ன செய்வாங்க? ஊதுவோம் நாங்க. அல்லேலூயா. என்ன எங்களுக்கு என்ன விருப்பம்? அதுதான் எங்களுக்கு விருப்பம். தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனை அல்லேலூயா, ஒரு மனஸ்தாபம் சபையிலேயோ அல்லேலூயா எங்களுடைய வீட்டிலேயோ எங்களுடைய ஆமென் சபையிலே வந்து விட்டா நாங்க அவங்களை என்ன செய்ய வேண்டும்? அவங்களை கட்டுவதற்கு எழுந்து நிற்க வேண்டும். ஆண்டவர் ஒருவனை தேடுகிறாரா? ஜனங்களுக்குள்ளாக அப்படிப்பட்டவன் ஒருவனாவது இருக்கிறானா? Si jamais il y a un problème dans l'église, c'est notre devoir de consoler les personnes. Et Dieu cherche ce genre de personnes. சபையை கட்டுறதற்கு ஆமென் பாதுகாப்பதற்கு எத்தனை பேர் நாங்க இருக்கிறோம்? Combien d'entre vous êtes là pour faire ça? ஆனா நாங்க நினைக்கிறோம் ஆண்டோட இருதயத்திலே ஒரு இடத்தை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். அவரோடு நித்திய காலமாய் வாழ போகிறோம். அவரை முகமுகமாய் சந்திக்க போறோம் என்றெல்லாம் நாங்க கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். On se dit qu'on a déjà une place dans le cœur de Dieu et qu'on va vivre éternellement avec lui. தானியேல் எடுத்தீங்கன்னு சொன்னா தானியேல் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆவியை பெற்றான் என்று பெயர் பெற்றார். Daniel a eu un esprit très spécial. குறித்து ஆமென் வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்நியர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி இவனுக்குள்ளே ஸ்பெஷலான ஒரு ஆவி, டிஃபரண்டான ஆவியானவர் இருக்கிறார். இவன் வித்தியாசமானவன் என்று அங்கே அடையாளம் காண்பிக்கப்படுகிறான். Des personnes étrangères témoignent qu'il a un esprit spécial en lui. பாருங்க, இதை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேலின் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். வசனம் சொல்வது கேப்ரியல் தூதன் ஹல்லேலூயா வந்து என்ன சொல்லுகிறார் தானியேலுக்கு? தானியேலே நீ எப்படிப்பட்டவன்? L'ange Gabriel vient dire à Daniel, மிகவும் பிரியமானவன். comment est-ce que tu es? Tu es précieux. எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்கிறோம்? Combien d'entre nous, nous sommes des bien-aimés de Dieu? எங்களுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிறோம். On fait ce que nous, notre volonté. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன விரும்புகிறார்? நான் பேசுகிற விதம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறா? நான் சிந்திக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறா? ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியத்திலே தேவன் பிரியப்படுகிறாரா? இப்படி எல்லாம் எத்தனை பேர் நாங்க ஹல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையான ஹல்லேலூயா ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம். Combien d'entre nous nous demandons est-ce que notre pensée, notre acte, notre parole plaît à Dieu? தானியேலுக்கு காபிரியல் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். அதனால என்னவா? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை வெளிப்பட்டது. தேவனுடைய ஆன்சர் வந்துட்டது உனக்கு. நீ ஜெபிக்க தொடங்கும் பொழுது வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? எங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறாரா? Avant même qu'on prie, Dieu connaît nos besoins. இன்றையிலிருந்து தேவனுடைய இருதயத்திலே நான் ஒரு இடத்தை பிடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? Combien d'entre vous voulez vivre une அதுல எவ்வளவாய் பெனிஃபிட் இருக்குது? Vous voulez une vie pour avoir une place dans le cœur du Seigneur. எவ்வளவான ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
இந்த டேனியலை இப்படியாக கேப்ரியல் சாட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால், டேனியலுடைய வாழ்க்கையிலே 9ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் எப்படியாக மனஸ்தாபப்பட்டு அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, ஜனங்களுடைய மேலே வரக்கூடிய தேவ கோபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் என்பதை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிச்சு பாருங்க. டேனியல் 9ஆம் அதிகாரத்தில். Dans le chapitre 9, nous pouvons voir comment est-ce que Daniel prie pour pas que la colère s'abatte sur son peuple. சும்மா எல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இடத்தை பிடிக்க முடியாது. On ne peut pas avoir une place dans le cœur du Seigneur comme ça en rien. தேவன் அவர் ஆத்துமநேசர். அவர் Dieu, ஆத்துமநேசர். c'est quelqu'un qui nous aime. ஆத்துமா வந்து அவருக்கு மிகவும் பெரிய. Il aime les âmes. ஹல்லேலூயா. அதற்காகவே அவர் ரத்தம் சிந்தினார், அதற்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். C'est pour ça il a donné sa propre vie. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், வாசிங்க டேனியல் புத்தகத்துல தான் அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். அதுல இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அல்லேலூயா. யாருடைய பாவத்தை அறிக்கை செய்தாரா? என்னுடைய பாவத்தையும் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும். ஹல்லேலூயா. Il a prié pour ses péchés et celui de son peuple. என்னுடைய ஜனம் வாழ வேண்டும். Parce qu'il voulait que son peuple vive. என்னுடைய தேசம் கட்டப்பட வேண்டும். Il voulait que sa nation soit construite. ஆண்டவர் சொல்வா ஒருவனும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிறார். Dieu cherche une personne. யாராவது எழுந்து நிற்பாங்களா? யாராவது சிவரை அடைப்பாங்களா? யாராவது வேலி போடுவாங்களா? ஹல்லேலூயா. யாராவது என் சபையை பாதுகாப்பாங்களா? ஆண்டவர் ஹல்லேலூயா பார்க்கும் பொழுது ஒருவனும் இல்லை என்று சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளே. Il ne faut pas que quand Dieu cherche, il faut qu'il y ait personne. ஆமென். தேவன் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். Dieu regarde ce qu'on fait. டேனியல் அதனால தான் என்ன பேர் பெற்றார்? எனக்கு மிகவும் பிரியமானவன். C'est pour ça que Daniel a été le bien-aimé de Dieu. எங்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. On prie pour nous-mêmes. ஆனா டேனியல் பாவத்துக்காக ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லிட்டு போகவில்லை. Daniel n'a pas seulement dit pardonne mes péchés, Seigneur. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. La parole dit celui qui confesse recevra la grâce. ஆமென். அறிக்கை செய்கிறார். அவர் 9ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே நாங்க என்னெல்லாம் செய்தோம், நான் என்னெல்லாம் செய்தேன், என்னுடைய ஜனம் இப்படியெல்லாம் பாவம் செய்தாங்க. சாரி பண்ணுகிறார் தேவனுடைய பார்வையிலே. Il a présenté tous les péchés que son peuple a fait. Il a supplié Dieu. தேவ பிள்ளை இப்படியாகத்தான் ஜெபிக்க வேண்டும். C'est comme ça que les enfants de Dieu doivent prier. ஹல்லேலூயா. எனக்கு ஜூலியாக்கு மனஸ்தாபம், ஜூலியா சாரி அம்மான்னு போக முடியாது. On ne peut pas juste seulement s'excuser. ஜூலியா அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய காரியம் இப்படி இருந்தது, என்னை மன்னிச்சு சொல்லும் பொழுதுதான் இங்கேயும் ஹல்லேலூயா, இங்கேயும் ஹல்லேலூயா ஒரு மன்னிப்பு உண்டாகும். ஆமென். டேனியல் அறிக்கை செய்கிறார் அழகாக. Daniel a supplié. ஆண்டவரே அவர் எழுந்து நின்றார். ஆமென். சுவரை அடைக்கிறதுக்கு. Il voulait fermer les murs. ஜனத்துக்குள்ளே யாராவது ஒருவர் இருக்கிறார் ஆண்டு தேவன் ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய இதயம் ஹல்லேலூயா எனக்கு பிரியமானவங்க யாராவது இருக்கிறாங்களா? Il cherchait une personne bien-aimée en son cœur. ஏன் தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு. Pour parler avec Dieu. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே சங்கீதத்தில் 11 4ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஓசானா இன் the highest என்று பாடினோம். ஹல்லேலூயா. உயர்ந்த இடத்துல இருக்கிற தேவனுக்கு ஓசானா என்று மகிமையாய் பாடினோம்.
கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? மனுபுத்திரரை பார்க்கிறது. எங்களை பார்த்து கொண்டிருக்குதாம். அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள் அவர் பார்க்கும் பொழுதே எடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை ஹல்லேலூயா தேவனுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. Dieu connaît le cœur de tout le monde. ஆமென். யார் ஆண்டவர் ஆமென் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாராம். தேவ பிள்ளை எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாரா. Dieu nous regarde, il nous surveille. பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நாங்கள் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா, இடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Du royaume des cieux, il nous observe, il regarde quel genre de personnes nous sommes. அவருடைய இருதயம் பிரியமாய் இருக்கும் பொழுது உடனடியா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்சரை தேவன் கொடுப்பார். Quand on devient ses bien-aimés, on a des réponses tout de suite. ஆண்டவர் சும்மா அந்த 100 மடங்கான ஆசீர்வாதத்தை குறித்தெல்லாம் பேச இல்லை. Il n'a pas parlé de la bénédiction de 100 fois comme ça dans la Bible. ஆசீர்வாதத்துல கூட பலவிதமான ஆசீர்வாதங்களை அங்க எழுதி வைத்திருக்கிறார் தேவன். Même dans la bénédiction, il y a plusieurs bénédictions. ஹல்லேலூயா. நாங்க பார்க்கிறோம் வேதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிற எடுத்துக்கொள்ளுவோம். 100 விதமான அவங்க கேட்கிறாங்க. சீஷர்கள் என்ன கேட்கிறாங்க? 19 நினைக்கிறேன் மத்தியுல. எடுத்த வாசிங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் எத்தனாவது வசனம் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. ஆ 27 வாசிங்க. இல்ல அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. உம்மை பின்பற்றினோமே, உமக்காக வாழுகிறவர்களாக, உம்மோடு வாழும்படியாக. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Pierre dit, nous t'avons suivi, on laissant tomber tout ce qu'on avait. தேவனை பிரியப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்யும்படியாக வந்திருக்கிறோம். Parce qu'il voulait faire la volonté de Dieu. வாசிங்க. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். கிடைக்கும். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிங்காசனம் கிடைக்கும். வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. 100 அடைவானாம். ஆமென். யாரவன்? தேவனுடைய சித்தத்தை. ஹல்லேலூயா. சும்மால 100 மடங்கான ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்காதீங்க. ஏனென்று சொன்னா எப்ப அவருடைய இருதயத்துல நீங்க இடத்தை பிடிக்கிறீங்களோ அப்ப 100 மடங்கான ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்ப்போம். Vous aurez la bénédiction centuple quand vous aurez une place dans le cœur du Seigneur. இவங்க தங்களையே கொடுத்தாங்க. இந்த Ils sont donnés சீஷர்கள் eux-mêmes. எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தங்களை விட்டு அல்லேலூயா இருந்தது எல்லாத்தையும் 100% கொடுத்தாங்க. ஆண்டவர் சொல்றார் 100% உனக்கு நான் கொடுப்பேன். Ils ont donné tout ce qu'ils avaient, donc Dieu va leur donner tout. அப்படின்னு அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக புறப்பட்டாங்க. Ils étaient des personnes qui faisaient la volonté de Dieu. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு 100 மடங்கான ஆசீர்வாதம் மட்டுமல்ல நித்திய ஜீவனையும் கொடுப்பேன். Non seulement vous aurez la bénédiction centuple, mais vous aurez aussi la vie éternelle.
வாக்கு தத்தங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆனால் வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையும் ஹல்லேலூயா அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அந்த 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமென். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு என்று சொல்லிட்டு சபையில் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு ஹல்லேலூயா நித்திய ஜீவனை ஹல்லேலூயா பெற்றுட்டோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஏனோ தானோ உண்டு நாங்கள் இருக்க முடியாது. எங்களுடைய தகப்பன் அவர் உண்மை உள்ளவர். On ne peut pas se comporter de n'importe quelle façon parce qu'on a eu le baptême, parce que notre Père est exigeant. ஹல்லேலூயா 100 மடங்கான ஆசீர்வாதம். On aura la bénédiction நித்திய sans ஜீவன். la vie éternelle. ஆமென். ஆண்டவரை தனக்கு ஹல்லேலூயா அவருடைய சித்தத்தை செய்ய முழுமையாய் கொடுத்தவங்களுக்கு ஆண்டவர் Il கொடுத்திருக்கிறார். donnera ça à ceux qui se donnent tout à faire la volonté de Dieu. எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே உம்முடைய இருதயத்திலே நான் ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்க இல்லாம தேவனுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை நின்னாலே நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறவராம். ஆமென். எங்களுடைய உள்ளங்களில் தேவ அன்பை ஊற்றுகிறவர் நிரப்புகிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆனபடியினால் ஆண்டவரே நான் உமக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். உம்முடைய இருதயத்திலே ஒரு இடத்தை நான் பிடிக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்காக சுவரை அடைக்கிறவனாக நான் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா என்னுடைய சபைக்கு நான் ஒரு வேலியை போடுகிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். அப்படி எல்லாம் நாங்கள் மாறும் பொழுதுதான் பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி தேவன் எங்களுக்கு சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்தில் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. ஆனாலும் அது காணாதப்பா. அது போதாது ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா? ஓ நானும் பிரியமானவர். எப்படி ஆண்டவரே ஒரு தானியேலை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது என் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சாட்சி பெற்றிருக்கிறாங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பிரியமான சீஷன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சீஷனை ஸ்பெஷலாக கொடுத்திருக்கிறது சாட்சி ஆண்டவரே. அப்பா அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வரும் பொழுது ராஜா ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானவர்களாக நீங்க எங்களை மாற்றுகிற தெய்வமாயிருக்கிறபடியினாலே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உங்களை நேசிக்கத்தக்கவர்களாக ஓ தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை செலுத்துகிற தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக மகளாக அப்பா நான் மாறும் பொழுது சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டல்லவோ சுவாமி. ஓ நித்திய ஜீவன் உண்டல்லவோ ராஜா. அப்பா 100 மடங்கான ஆசீர்வாதம் உண்டல்லவோ சுவாமி. ஆம் கர்த்தாவே நீங்க எங்களுடைய தகப்பனாயிருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியாக எங்களை உருவாக்குவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்காக நாங்கள் பாடுபட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஹல்லேலூயா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நசரேயனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.